மிதுனம் வெறும் 22 நாள்ல அதிரடி மாற்றங்கள் உங்களுக்கு சுக்கிரனால வரப்போகுது. என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குல்ல. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நிறைய மிதுன ராசிக்காரங்க என்கிட்ட சொல்ற ஒரே விஷயம் வேலையில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வேலையில பிரச்சனை. உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் 2026 ஒரு பதில் கிடைக்க போகுது. உங்களுடைய சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ கண்டிப்பா தேவைப்படலாம், இல்ல அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி கூட இந்த வீடியோ இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரத்துல பிறந்த அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் உங்களுடைய ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர், டேரோ கார்டு ரீடர். இது உங்களுடைய வீனஸ் அஸ்ட்ரோ. மிதுன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா இந்த ஜனவரி மாதம் 2026 பலன்கள்ல இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயங்க. ஒரு முக்கியமான விஷயமா நீங்க நிச்சயமா பார்க்கணும். குரு பகவான் 12 வருஷம் கழிச்சு உங்களுடைய ராசிக்கு வர்றது அப்படின்றது பல சிறப்பு வாய்ந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து எடுத்து வந்து கொடுக்கும். அவர் வந்து எப்படி வராருன்னு பாருங்க. வக்ரமாயி உங்களுடைய ராசிக்கு வராரு. ஆல்ரெடி வந்து அவர் மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு வந்து இந்த 2025 அக்டோபர் 18ஆம் தேதி, டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 18ஆம் தேதி ரொம்ப அதிசாரமா பயிற்சி அடைஞ்சாரு. கடகராசிக்கு அவ்வளவு ஃபாஸ்டா வந்தாரு. இப்ப திரும்ப என்ன பண்றாரு, வக்ரமாயி உங்களுடைய ராசி கிட்ட நெருங்கிட்டு இருக்காரு. நிச்சயமா பாருங்க, நீங்க இந்த 1-2 மாதங்களாவே ரொம்பவே ரிலீஃபா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. குரு வந்து உங்களுடைய ராசிக்கு வரும்போது என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ கொஞ்சம் குறைப்பாரு. ஓகேங்க, அந்த 22 நாள்ல ஒரு மாற்றம் வரும், சுக்கிரனால ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் இல்லையா? அது எந்த மாதிரி மாற்றங்கள் வருது அப்படின்றத நம்ம பாத்துடலாம். இப்போ நம்ம அந்த மாற்றங்களை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜனவரி மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு, ஏன்னா நம்ம இந்த ஜனவரி மாத ராசி பலனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சோ முதல்ல இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் சொல்ற ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஜனவரி மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில குரு பகவான் வந்து இப்ப வந்து டுவர்ட்ஸ் ரெட்ரோகிரேஷன், டுவர்ட்ஸ் பேக்வர்ட்ஸ்ல நகர்ந்துட்டு இருக்காரு. ராசியில இருந்து 3ஆம் வீட்டுக்கு கேது அமர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய ராசியில இருந்து 8ஆம் வீட்டுக்கு ஒரு படையே திரட்டிட்டு வந்திருக்காங்க. அதாவது செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் 4 கிரகங்களும் உங்க ராசியில இருந்து 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்துல வந்து இந்த ஜனவரி மாதம் வந்து வராங்க. மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து அமர்ந்ததுதான். அதுதான் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான டிஸ்டர்பன்ஸை வந்து கொடுத்திருந்தது. அண்ட் இதுல வந்து ஜனவரி 13ஆம் தேதி வந்து சுக்கிரன் வந்து இவர்களோட இணைகிறாரு. அதாவது செவ்வாய், சூரியன், புதனோட சுக்கிர பகவான் வந்து இணைகிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் நடக்கிறதுக்கு, இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணி இன்னும் ஒரு 22 நாட் கிட்டத்தட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 22 டேஸ்க்கு அப்புறம் வந்து அவர் இணைகிறாரு. அவருக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் வந்து உங்களோட அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து இணைகிறாங்க. சோ இதுதான் அங்க வந்து ஜனவரி மாதம் இருக்கக்கூடிய ஒரு கிரக நிலை. இதுல இந்த 22ஆம் தேதி நான் சொல்றேன் இல்லையா, சுக்கிரன் வந்து யார் உங்களுக்கு வராருன்னு பாத்தீங்கன்னா, அவரே வந்து பாக்யாதிபதியா வராரு. 5ஆம் இடத்தோட அதிபதி அவரே, 12ஆம் இடம் விரயஸ்தானத்தோட அதிபதியும் அவரே. ரொம்பவே வந்து எக்ஸலண்டா இருக்கு. திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, திடீர்னு ஒரு மாற்றத்தை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மிதுன ராசிக்காரங்க நீங்க நிச்சயமா சொல்லுவீங்க பாருங்க. இந்த ஜனவரி மாதம் முடிஞ்சக்கு அப்புறமாவே நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு நடந்துச்சா? ஏன்னா ஆல்ரெடி வந்து குரு வந்து வக்ரமாயி உங்க ராசி கிட்ட நகர்ந்துட்டு இருக்காரு. சுக்கிரன் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து வராரு. அப்ப நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல வந்து பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கும், சில மாற்றங்கள் நிச்சயமா நடக்கும். அண்ட் மன ரீதியா அதை நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் பினான்சியலாவும் எக்ஸலண்டா இருக்க போது உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம். என்ன ஒரே ஒரு பிரச்சனை, என்ன ஒரே ஒரு குடைச்சல் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10ல சனி உட்கார்ந்து இருக்கிறது தான். தொழில் ரீதியா ஒரு மந்தமாவே உங்களுக்கு வந்து இருக்கும். சுக்கிரன் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 22 நாளுக்கு அப்புறம் வராரு இல்லையா, ஜனவரி 13ஆம் தேதி. அப்பத்துல இருந்தே டெஃபினட்டா அந்த செகண்ட் வீக் ஆஃப் ஜனவரி டெஃபினட்டா நீங்க வந்து ஒரு ரிலீஃப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இருந்தாலும் சனியோட வக்ரம் இப்பதான் முடிஞ்சது. உங்க தொழில அமர்ந்திருக்கிறதுனால, தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கனால அந்த ஒரு டிஸ்டர்பன்சஸ கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. டெஃபினட்டா நீங்க ஓவர் கம் பண்ணியும் வருவீங்க.
ஏன்னா 4 கிரகங்கள் வந்து 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல அமரும் போது நம்மளுக்கு நிச்சயமா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோ இல்ல ஒரு லக் அண்ட் ஃபார்ச்சூனோ இல்ல திடீர் மாற்றங்களோ, ஏன்னா 8ஆம் இடம் அப்படின்றது ஆயுள் ஸ்தானம்னு சொல்றாங்க ஜோதிடத்துல. அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸை குறிக்குதுன்னு சொல்றாங்க. நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி பேசுறது வந்து இந்த 8ஆம் வீடு. அப்போ உங்க ராசிநாதனே வந்து இந்த மாதம் ஜனவரி மாதம் 8ஆம் வீட்டுல போய் அமர்றதுனால அது பாசிட்டிவான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். அதை நீங்க நம்பணும். என்னடா இது நமக்கு நல்லது நடக்கலையே அப்படின்ற ஒரு டிப்ரெஷன்லயே உங்களுக்கு சில நேரம் இருக்கும். பட் டெஃபினட்டா பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி 2வது வாரத்துல இருந்தே நீங்க அதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்களே வந்து எங்ககிட்ட சொல்லுவீங்க பாருங்க, பரவாயில்ல, இப்போ நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன், கரியர்ல எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து மென்டலா நான் கொஞ்சம் மன ரீதியா கொஞ்சம் நல்லாவே ஃபீல் பண்றேன் அப்படின்னு நீங்களே வந்து சொல்லுவீங்க. அண்ட் ஒரு விஷயத்த நீங்க மறக்காம நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த ராசி பலன் அப்படின்றது நான் பொதுவா எவ்ரி மந்த் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அதோடைய அடிப்படையில தான் சொல்லிட்டு இருக்கேன். சோ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்போது இன்னும் நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் மக்களே. உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்துல எப்படி நகர்ந்துட்டு இருக்காரு, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உங்களுடைய ஜாதக ரீதியா நீங்க பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ராசி பலன்ல ஒரு 30 to 40% உங்களுக்கு நிச்சயம் மேட்ச் ஆகும். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசியில அமர்ந்து அவரு 5ஆம் வீட்டை பாக்குறாரு. உங்க ராசியில இருந்து வக்ர பார்வையா 5ஆம் வீட்டை பாக்குறாரு, உங்களுடைய 7ஆம் வீட்டை பாக்குறாரு, அண்ட் உங்களுடைய 9ஆம் வீட்டை பாக்குறாரு. 9ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இதை நீங்க கவனமா நீங்க வச்சுக்கணும். 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசில இருந்து 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால டெஃபினட்டா வந்து இந்த டைம் பீரியட், இந்த ஜனவரி மாதம் யாருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்க, மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கும், இல்ல நான் அதுக்காக நான் ட்ரை பண்றேன், இந்த மாதம் நான் ட்ரை பண்றேன்னா நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நான் இதை வந்து உங்களுக்கு டிசம்பர் மாதமே சொன்னேன், உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே நல்லா இருக்கு. உங்களோட ஜாதகத்துல 3ல கேதுவும் 9ல ராகுவும் வரும்போது நீங்க மேல் படிப்பு, உயிர் படிப்பு, இப்ப நீங்க வந்து யூஜி படிச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து பிஜிக்கு அப்ளை பண்ணலாம். இல்ல நீங்க பிஜி படிச்சிருக்கீங்க அதுக்கு மேல என்ன இருக்கு, எம்ஃபில், அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். டீச்சிங் ஃபீல்டுல இருக்கவங்களுக்கு இந்த மாதம் எக்ஸலண்டான ஒரு மாதமா வந்து அமையுது. அண்ட் பேச்சு துறையில இருக்கிறவங்க, டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க, அட்வொகேட்ஸா இருக்கவங்க, லாயர்ஸா இருக்கவங்க, பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு எக்ஸலண்டா மாதமான அமையுது. ஏன்னா ஜனவரி மாதத்துல பாருங்க 4 கிரகங்களும் 8ஆம் வீட்டுல இருக்கு. 8 அப்படின்னாலே என்னங்க, திடீர் மாற்றம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அதே மாதிரி அடுத்தவங்களோட பணமும் 8ஆம் வீடு, அதர் பீப்புள்ஸ் மணி, மத்தவங்களுடைய பணம், அதர் பர்சன்ஸ் மணி வந்து 8ஆம் வீடு. அப்போ தொழில் ரீதியா இருக்கிறவங்களுக்கு சமுதாயத்தால லாபம் இந்த மாதம் நிச்சயமா உண்டு. அதுவும் வந்து இண்டிபெண்டா ஒர்க் பண்றவங்களுக்கு நல்லாவே வருமானம் வந்து இந்த மாதம் வந்து வருது. என்ன ஒரு டிஸ்டர்ப் ஆகும்னா, சனி 10ல இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையா அவங்க 12ஆம் வீட்டை பாக்குறதுனால சில பேருக்கு, எல்லாருக்கும் இது நடக்காது, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லாம சில நேரம் ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன பண்ணலாம், நம்ம கரியர்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே, என்ன பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் வரும்போது வந்து பாருங்க, உங்களுடைய ராசியில இருந்து 7ஆம் வீடு குரு பகவானுடைய வீடு, அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே போய் அமர்ந்திருக்காரு. சோ கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆக போகுது. இந்த ஜனவரி மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே, இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க அது எல்லாமே கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும். உங்களுக்குள்ள அந்த நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும். ஸோ மோரார்லெஸ் உங்களுக்கு அந்த தனிமையில இருந்து கொஞ்சம் விலகி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து ஏற்படுது. ஏன்னா ராசியிலே குரு பகவான் வந்து வர்றதுனால ரொம்பவே பிளஸ்டா நீங்க வந்து ஃபீல் பண்ண போறீங்க. மிதுன ராசிக்காரங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. உங்களுடைய அறிவு தான் உங்களோட ஆயுதம், உங்களுடைய பேச்சு தான் உங்களோட ஆயுதம். சனி என்னதான் உங்களுக்கு குடைச்சல் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் குரு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல இடத்துல பொசிஷனிங்ல வந்து இருக்கிறதுனால உங்களை காப்பாத்திடுவாரு. அண்ட் 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அடுத்த ஒரு வருஷத்துக்கு 2026 ஃபுல்லாவே ராகு வந்து 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துல இருக்க போறாரு. சோ அதுவுமே வந்து நிறைய நல்ல விஷயமா நான் வந்து பாக்குறேன். எக்ஸலண்டா இருக்குங்க, கவலையே வேணாம், நல்லா அருமையா இருக்கு உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம். அண்ட் மக்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஷேர் பண்றது மட்டும் இல்லாம கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணும்போது நிச்சயமா இது நிறைய மக்களுக்கு போய் சென்றடையும். எப்பயுமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு தேவைப்படும். எல்லா கஷ்டத்தையும் விரட்டி அடிக்கலாம். இந்த ஜனவரி 2026ல இருந்து உங்க வாழ்க்கை பெரிய மாற்றத்தை நோக்கி போக போகுது. தேங்க்யூ.